என் இனிய உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தந்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த ஆசனம் ஒன்றுதான் மக்களுக்கு நன்மை தரக்கூடியது. பல்வேறு வகையில் அவர்களுக்கு பொருள் செலவை நிறுத்தக்கூடியது, நோயில்லாமல் வாழக்கூடியது, அவர்களாகவே டாக்டர்களாக மாறிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான கலை என்றுதான் ஆண்டாண்டு காலமாக இந்த கலையை அதிகாலை வேளையில் மக்கள் இந்த தொலைக்காட்சியை பார்த்து அதன்படி நடந்து அதிலிருந்து பலனை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை. அந்த நிலையில் இன்றைக்கு பார்ப்பீர்களானா, நமது அரங்கிற்கு ஆர்கே பிரகதீஷ் வயசு 10, ஆவடி முனிசிபல் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறார். டெல்பர்ட் சாண்டினோ வயது 7, எபினேசர் மார்க்ஸ் அம்பத்தூர் பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கிறார், 3ஆவது வகுப்பு. இதனுடைய ஆசிரியர் ஜூலியட், அவர் ஏபிஜே யோகா சென்டர் என்று வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். அவர்கள்தான் இவர்களை யோகாசனத்தை சரியாக சொல்லிக் கொடுத்து இங்கே அழைத்து வந்திருக்கிறார்கள். ஏகபாத சிரசாசனத்தை செய்ய போகிறார்கள். இது சற்று கடினமான ஆசனம். எல்லோரும் அவ்வளவு இலகுவாக செய்ய முடியாது. சின்ன வயதிலிருந்தே ஆரம்பிக்கணும். பெரியவர்களெல்லாம் செய்ய முடியாது. செய்யலாம், முயற்சி வேண்டும். என் அருமை மாணவர்களே, நீங்கள் முதலில் வலது காலத்தில் தூக்கி போட்டு இந்த ஆசனத்தை செய்யுங்கள். ஆசனம் அழகாக தலை நிமிரு, நல்ல நிமிர்ந்து பார்க்கணும். ஏக பாத ஆசனம் மிக மிக கடினமான ஆசனம். கழுத்து, கால் முட்டு, கால் கரண்டை, பந்துக்கிண்ண முட்டு, இவைகளெல்லாம் பலம் வரும். முதுகெலும்பு முக்கியமாக பலம் வரும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலைங்க. நல்ல மூச்சுடு. இப்பொழுது இடது காலத்துக்கு போடு. அவசரப்படக்கூடாது. அவசரப்படணும். தலையை நல்லா நிமித்தி அப்படி நிமிர்ந்து உட்காரணும். கால் நல்லா கீழே அமர்ந்திருக்கணும். ஆசனங்கள்லே கொஞ்சம் கஷ்டமான ஆசனம் ஏகபாத ஆசனம். நம்ம முனிவர்கள்லாம் இதே ஆசன நிலையில் தான் 2 காலையும் தூக்கி போட்டு அவர்கள் அதை சயன ஆசனம் என்று சொல்வார்கள். ஏகபாத சயன ஆசனம் என்று சொல்வார்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நல்ல மூச்சு எடுத்துக் கொள்ளுங்கள். இதை முதலில் பழகும் பொழுது காலை தூக்கி தோளில் போடாதீங்க. முதல்ல நெத்தியில் வைக்கணும். ஒரு 4-5 தடவை 20 எண்ணிக்கை வலது காலை வைக்கணும். அப்புறம் இடது காலை ஒரு 20 தடவை வைக்கணும். அப்புறம் ஒரு வாரம் 10 நாள் கழித்து அப்படியே தலைக்கு கொண்டு போகணும். முன் தலையில் ஒரு 10 நாள், அப்புறம் முச்சங்கள் தலையில் ஒரு 10 நாள். அதெல்லாம் முடித்து அப்புறம் கழுத்துக்கு ட்ரை பண்ணால் தானாக கழுத்துக்கு இறங்கிடும். கால் எடுத்த எடுப்பிலே நம்ம காலை தூக்கி போட்டால் காலில் சுளுக்கு ஏற்படும், கழுத்தில் சுருக்கு ஏற்படும். நம்முடைய ஆவல் காரணமாக வெகு வேகமாக இந்த ஆசனத்தை செய்துவிட வேண்டும் என்று தயவு செய்து முயற்சிக்காதீர்கள். 1 மாதத்தில் வரும், சில பேருக்கு இல்லை 2 மாதம் ஆகும். மெதுவாக பழகணும். பெரியவர்களும் 6 மாதம் கூட ஆகலாம். அப்படி தான் பழகணும். உலகம் பூரா இன்றைக்கு யோகாசனம் செய்கிறார்கள். ஆகவே யோகாசனத்தை அது
ஒரு கடமையாக நாம் ஏற்றுக்கொண்டு நாம் அனுதினமும் செய்வோமேயானால் அதனுடைய பலன்கள் ஏராளம் ஏராளம். அவைகளை நாம் அனுபவிக்கலாம், ஆரோக்கியமாக ஆயுள்புறாவும் வாழலாம், நீண்ட நாள் வாழலாம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.